நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வாதாரம் பற்றி கூறுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நம்முடைய பொருளாதாரத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா பொதுவா ரசூல்லாவை பத்தி நம்முடைய கற்பனை எப்படின்னா, ரசூல்லா ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க மாதிரியும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க, வீட்டிலேயே கஞ்சி காய்ச்சி கஷ்டப்பட்டு 3 மாசம் சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாம இருந்தாங்க. 3 மாசம் அடுப்பு தெரியாது, பேரிச்சமலை தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிதான் பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியான ஒரு கற்பனை நமக்கு இருக்கு. அப்படிதான் உண்மை. மண்டை அடுத்து நிறைய அப்படிதான் உண்மை. அதுல நல்லா புரிஞ்சு வச்சிருக்காப்ல. இதுதான் பெரும்பாலும் மகனாங்க ரசூல்லா வறுமையில இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூல்லா உண்மையில வறுமையில் இல்ல, அவர்கள் எளிமையில இருந்தாங்க. வறுமைக்கும் எளிமைக்கும் வித்தியாசம் இருக்கு. வறுமைக்கு எளிமைக்கு என்ன வித்தியாசம்? காசு பணம் இருந்தாலும் அறையில தண்டு தான் பெருசா ஆடம்பரத்தை அனுபவிக்காம எளிமையா இருந்துக்கிறது. எவ்வளவு காசு இருந்தாலும் என்னால சைக்கிள்ல போக முடியும்னு நினைக்கிறாரு. அது தப்பா? இது வறுமை இல்லை, இது எளிமை. இது அவங்க விரும்புறாங்க. கார்ல போதா சைக்கிள்ல போவோமே, கார்ல போதா ஆட்டோல போவோமே விரும்புறாங்கன்னா அது ஒரு எளிமையான நடவடிக்கை. இப்போ ரத்தன் டாட்டா இறந்து போனாரு, அவரை பத்தி எல்லாம் புகழ்றது என்ன? ரொம்ப வசதி வாய்ப்பு இருந்தா கூட எளிமையா இருந்துக்கிட்டாரு சொல்றாங்கல்ல. அது மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல வருமானம் படைச்சவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் பொருளாதாரத்தை பெரும் செல்வத்துக்கு சொந்தக்காரனாக ஆக்கணும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நிறைய செய்திகள் வருது. ஒரே ஒரு சாம்பிள் செய்தி சொல்றேன், உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ரமலானுடைய மாசம் வந்துச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புயல் காற்றை போல தர்மம் செய்வார்கள். அப்படி ஒரு செய்தி படிச்சிருக்கீங்களா ஜி? இந்த செய்தி வயல்ல படிக்காதவங்க கேட்டிருப்பீங்க. புயல் காற்றை போல தர்மம் செய்தார்கள்னா ரசூலுல்லாஹ் ஜகாத் பணத்தை எடுத்து கொடுத்தா அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது தர்மம். அது இருக்கிறது அள்ளி கொடுக்கறது பெரிய சாதனையா? பள்ளிவாசல் உளுந்து கிடக்கு, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் விழுந்து கிடக்கு. நான் அதை எடுத்து கொடுத்தோம்னா நான் ஒரு பெரிய தர்ம பொறுப்புன்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. அதை எடுத்து கொடுக்கறதோ வேலை முடிஞ்சு போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புயல் காற்று வீசுவதை போல தர்மம் செஞ்சாங்கன்னா அவங்க சொந்த பொருளாதாரத்துல தான் தர்மம் செஞ்சிருப்பாங்க. பாக்குறோமா இல்லையா? அப்ப அந்த ஹதீஸுக்கு முழு வடிவம் கொடுக்கறதா இருந்தா அவர்களுக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்துச்சு. 100 ஒட்டகங்கள் ரசூலுல்லா 100 ஒட்டகங்கள் வச்சிருந்தாங்கன்னு ஆதாரம் இருக்கு. குர்பானி காலங்கள்ல ரசூலுல்லா 100 ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு நேரடியான சான்றுகள் இருக்கு. 100 ஒட்டகம், ஒரு ஒட்டகமே இன்னைய காலத்திலே ஒரு பெரும் லட்சத்துக்கு சமமானது. எவ்வளவு ஒரு ஒட்டகம் எவ்வளவு வருது இன்னைக்கு? எத்தனை லட்சம்? 5 லட்சம் வருமா? ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வருங்க இன்னைக்கு காலத்துக்கு. ரசூலுல்லா காலத்துல 1004 ஆண்டு குடிப்போங்க. ஒரு ஒட்டகம் வச்சிருந்தாலும் பெரும் கோடீஸ்வரர். 100 ஒட்டகம்னா யாரு சிவந்த ஒட்டகம் சிவப்பு ஒட்டகம் வச்சிருக்காங்களோ அதான் ரசூலுல்லா காலத்துல பெரும் செல்வந்தருக்கான அடையாளம். ரசூலுல்லா சொன்னாங்க, ஒரு நேர்வழிக்கு வருவது என்பது சிவப்பு ஒட்டகம் வைத்திருப்பதை விட சிறந்தது. அப்ப ரசூலுல்லா காலத்துல சிவப்பு ஒட்டகம் தான் ரொம்ப பெஸ்ட். இன்னைக்கு BMW கார் மாதிரி பெரிய பெரிய கார்கள்லாம் சொல்றோம்ல, அதையெல்லாம் விட பெரிய டாப்பா எது இருந்திருக்குன்னா சிவப்பு ஒட்டகம் இருந்திருக்கு. அப்ப இது ரசூலுல்லா காலத்துல 100 ஒட்டகத்தை வச்சிருக்காங்க. அதே மாதிரி சொல்லப்படுது 100 ஆடை ரசூலுல்லா எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க. 100 ஆடுகள் எப்பயும் ரசூலுல்லாவுடைய மந்திரம் 100 ஆடுகள் குட்டி போட அதை எடுத்து வளர்ப்பாங்க. மீன் ஒண்ணு சதக்கா செய்வாங்க. அடுத்து அதுக்கு தேவையானதை மத்தவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. தர்மம் செய்வாங்க, சதக்கா செய்வாங்க. இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது. 100 ஆடுகளை ஒட்டகங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தவங்க ஏழ்மையாக வாழல, நல்லதா செழிப்பா நிறைய செல்வங்கள் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தான். நீங்கள் வறுமையில் இருந்து அல்லாஹ் அவங்களை தன்னிறைவடை செய்துன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். திருமறை குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்து நீங்க அனாதை இருந்து உடனே அரவணைத்தோம்னு சொல்றான். நீங்கள் வறுமையில் இருந்து உங்களை செல்வடைய செஞ்சதுன்னு சொல்றான். நீங்க திருக்குர்ஆன் அவருடைய சூறா எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல இந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறான். அப்ப அவர் செல்வந்தர்களா இருந்திருக்காங்க, வசதி படைச்சவங்களா இருந்திருக்காங்க, நிறைய ஒட்டகங்களை ஆடுகளை இதெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. இன்னும் கேட்டா ஒரு மனைவியை திருமணம் செய்கிற நேரங்கள்ல அவங்களுக்கு 5 ஊக்கிய அளவுக்கு தங்கத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு ஊக்கியான்னு சொன்னா 40 கிராம் தங்கம். 5 ஊக்கியம் என்னாச்சு? 5 200 கிராம் தங்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே மகராக கொடுத்து திருமணம் செஞ்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு ஆதாரம் கிடைக்குது பாருங்க. அவங்க செல்வந்தராக தான் வாழ்ந்திருக்காங்கன்றது நிறைய ஆதாரம் இருக்கு. அப்ப இவ்வளவு காசு பணம் இருந்தும் ரசூலுல்லா ஏன் கஷ்டப்படுற மாதிரி வாழ்ந்தாங்க? இதையும் விரும்பல ரசூலுல்லா. செல்வத்தை சேர்த்து வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அள்ளி வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? மௌத்தா பண்ண போறோம்? எதுவும் வரப்போறது இல்ல. அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுத்து புயல் காற்று மாதிரி தர்மம் செஞ்சனாலதான் அந்த சமூகத்தார்கள் அவங்கள பார்த்து வாரி வழங்கக்கூடிய சமுதாயமாக அவங்க மாறினாங்க. எப்பயுமே ஒரு வாயால சொல்ற செய்தியை விட செயல் வடிவத்துக்கு கூடுதல் மதிப்பு உண்டு. நான் வெறும் வாயாலே பண்ணிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு மாற்றம் கிடைக்காது. அதையே என் வாழ்க்கையில் நான் பிராக்டிக்கலா செஞ்சு உங்கள்கிட்ட சொன்னேன்னு வைங்களேன், சொல்ற மாதிரி செய்யறாப்ல நம்மளும் செய்யணும்.
சொல்றது மட்டும் விஷயம் இல்ல. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க நிறைய அள்ளி 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 கொடுத்து தனக்கு எதையும் சேர்க்காதனாலதான் ஒரே ஒரு உரை அவங்க ரசூல்லா அறிவிச்சாங்கன்னா போதும், கொண்டு வந்து அள்ளிக்கிட்டு போக முடியாத அளவுக்கு மக்கள் கொண்டு கொட்டுவாங்க. தர்மம் செய்யணும் வாயால சொன்னாலும் செஞ்சிட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாக்குறாங்க, இந்த மனுஷன் ஒரு இறை தூதர ஆட்சி தலைவரா இருக்காரு, இத்தனை பொருளாதாரத்தை வச்சு கூட கையில ஒண்ணு வச்சுக்காம அள்ளி அள்ளி வந்து கொட்டுறாப்புலன்னா அல்லாஹ்விடத்துல கூலி எதிர்பார்த்து இவ்வளவு செய்யறாங்க. அப்ப நமக்கு அப்படி ஒரு அறிவிப்பு சொல்லப்பட்டால் வந்து கொட்டுவாங்க. ஒரு செய்தி கூட பார்த்தோம்ல, உணர்வு கூட்டத்தார்கள் வருவாங்க, அவங்க ரொம்ப பங்கரையா இருப்பாங்க, வயிறு ஒட்டி போயிருக்கும், கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் மெம்பர் பள்ளியில ஏறி ஒரே ஒரு வசனம் தான், அல்லாஹ்வுடைய வசனம், இறைவனுடைய வசனத்தை சொல்லி ஒரே ஒரு எச்சரிக்கை செய்வாங்க. மொத்தமாக மதீனாவில் இருந்த நிறைய பேர் செல்வங்களை கொண்டு, வெள்ளி காசுகள், தங்க காசுகள், கோதுமைகள், பேரிச்சம்பழம் கொண்டு கொட்டி அவங்களால தூக்கிட்டு போக முடியாத அளவுக்கு செல்வம் இருந்துச்சு. அப்படிலாம் பாக்குறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப செல்வந்தர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க எதையும் விரும்பாம அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் பெரும்பாலும் ஏழைகளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு இருந்திருக்குன்னு பாக்குறோம். பஜ்ர் தூதர் வந்து வீட்டுல கேட்பாங்க, ஆயிஷா வெளியில கேட்பாங்க, ஆயிஷாவே ஏதாவது சாப்பிட இருக்காமா, எதுவுமே இல்லையா ரசூலுல்லாஹ் அப்படின்னு உடனே, சரி அப்ப நான் இன்னைக்கு நோன்பு வச்சுக்கிட்டு போவாங்க. எவ்வளவு எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லாம வாழ்ந்திருக்காங்க பாத்துங்க. எல்லா செலவும் இருந்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி யாரு வந்தாலும் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு வாழ்க்கையில வாழ்ந்ததனுடைய விளைவுதான் அவங்க வந்து ஏழ்மையா இருந்தாங்களே தவிர, ஆனா நம்மளுடைய பார்வையில ஏழ்மையில ரொம்ப ஒண்ணுமே இல்லாத ஏதோ பள்ளிவாசல ஜகாத்து சதக்காக்களை வாங்கி சாப்பிட்டு உட்கார்ந்து இந்த மாதிரி கிடையாது. இன்னும் சொல்ல போவதா இருந்தால் அவங்களுக்கு சதக்கா பொருள் எல்லாமே ஹராம். எதையுமே சக்காத்து சதக்கா அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் ஹராம். ஹராமான ஒண்ணு எடுத்து தர்மம் செய்ய முடியுமா? தொடவே முடியாதான் இவங்க எடுத்து தர்மம் பிறகு கொடுக்க முடியும். அவங்க வந்து கொடுக்குறது, அவங்க கொடுத்ததெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்ததை எடுத்து கொடுத்தாங்க. அவங்க காசுன்னு எடுத்து கொடுக்கல, பள்ளிவாசலுக்கு வந்ததான் எடுத்து கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு வந்ததுன்றது தனியான முறை தர்மம் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா ரசூலுல்லாஹ் ஒரு பெரும் செல்வந்தராக வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்.